இப்போது எமது குருநாதருமான மிக மக்களுக்கு குறைஞ்சது தமிழ்நாட்டில் ஜோதிடத்தில் மிகப்பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்த மட்டும் இல்லாமல் குறைஞ்சது ஒரு 10 to 20,000 மாணவர்களை கொண்டு ஜோதிடத்தை இவ்வுலகத்துக்கு பரப்பிய எங்கள் தங்கமணி ஐயா அவர்கள் இப்பொழுது திதியை பற்றி சொல்வார். கரூர் ஸ்ரீ மகாபிஷேக குழுவின் சார்பாக கணியனையா அவர்கள் இந்த சால்வையை போத்துவார். ஒரே நிமிஷம் குழு சால்வை ஆண்டாள் நாச்சிமுத்து அஸ்ட்ரோ முருகன் அவர்கள் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை வழங்குகிறார். டாக்டர் கணியர் ஐயா அவர்களின் மாணவர்கள் சார்பாக அண்ணன் தங்கப்பாண்டியன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. என்னாலும் குருநாதர் தங்கபாண்டியன் ஐயா அவர்களின் ஒரு சீரும் சிறப்பான உரையை மிகச்சிறந்த உரையாக இருக்கும் என்று அனைவரும் எதிர்பார்க்கிறோம். இங்கே கூடியிருக்கிற அனைவருக்கும் எனது வணக்கங்கள். மேடையில் அமைந்திருக்கக்கூடிய ஜோதிட ஆசான்கள் பெரியோர்களுக்கும் கணியரையா அவர்களுக்கும் பெரிய பெரிய ஆள் பக்கத்துலலாம் உட்கார்ற பாக்கியம் கிடச்சிருக்கு. அது இறைவனுக்கு தான் நன்றி சொல்லணும். கடந்த முறை இங்கே ஒரு விழா நடந்துச்சு, அதில் கலந்துக்கிட முடியாத சூழ்நிலை. ஆனால் இடையில பசுபதி ஐயாவை வணங்குறதுக்கு அடிக்கடி இங்கே வரும்போதெல்லாம் பாலகிருஷ்ண சாரை பார்த்துட்டு அவரை தரிசனம் பண்ணிட்டு போனேன். இந்த இடம் மிக புனிதமான இடம். எப்படி? ரொம்ப புனிதமான இடம். இந்த பாருங்க, நாயனை வாசிக்குது, புரியுதா இல்லையா? மங்களகரமான இடம், புனிதமான இடம். இங்கே உட்கார்றதுக்கு நமக்கு ஒரு யோகம் வேணும். அது இல்லாமல் எல்லாருக்கும் அது கிடைக்காது. இப்போ நமக்கு திதியை பற்றி பேச சொல்லியிருக்காங்க. எல்லா இடத்துலையுமே ஜோதிடத்தில் எதை பேசினாலும் எந்த டாப்பிக்கை பேசினாலும் ஒரு நன்மைன்னு ஒன்று இருக்குமா இருக்காதா? ஐயா ஜோசியம் பார்க்க வர்றதே ஏதாவது நல்ல விஷயம் சொல்லணும் தானே வந்திருப்பாங்க. ஐயா எப்போ ஜோசியர் இந்த கட்டத்தை பிரித்து ஜாதகத்தை எழுதும்போது என்ன சொல்லுவாருன்னு எட்டி பார்த்துட்டு இருப்பாங்க. அவர் வாயிலிருந்து ஒரு நல்ல வார்த்தை வராதா? ஜோதிடருக்கு வாக்கு. ஐயா சரிதானே, ஜோதிடர் வாக்கு தானே முக்கியம். அவர் வாக்கு என்ன சொல்லுவார்? நமக்கு நல்ல வாக்கு சொல்லிடுவாரா, நல்ல பலன் சொல்லிடுவாரா அப்படின்னு தான் வந்திருப்பாங்க. திதியும் நீங்கள் பயப்படக்கூடாது. இந்த திதின்னு சொன்ன உடனே மங்களகரமாக ஒரு மேலதாளம் கேட்கா, அப்போ இங்கே நல்ல விஷயம் உங்களுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். யார் முதல் திதியான பிரதமை திதியில் பிறந்து, நல்லா கேளுங்க, முதல் திதியான பிரதமை திதியில் பிறந்து அல்லது திரையோதசியில் பிறந்தாலும் அவங்களுக்கு லக்னபாவம் வலுத்தா அவங்க தலைமை பொறுப்பில் இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? தலைமை பொறுப்பில் இருப்பாங்க. மேனேஜராகவோ அல்லது அவங்க ஒரு இந்த திதிக்கு ஒரு தலைமை பொறுப்பு அப்படின்னா பார்த்துக்கங்க, புகழாக இருப்பாங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி துதியை திதியில் 2வது திதியில் பிறந்து சதுர்த்தசியில் 2வது திதியில் பிறந்து அவங்க அவங்களுக்கு 2ஆம் பாவம் நல்லா இருந்துச்சுன்னா வங்கியில் வேலை செய்கிறவங்க, நல்லா கேளுங்க, துதியை திதியில் பிறந்தவங்களுக்கு அந்த வங்கி பணியில் இருக்கிறேன், வாத்தியாராக இருக்கிறேன், ஃபைனான்ஸ் பண்ணுறேன்னு சொல்கிறவங்களுக்கு அந்த 2வது திதியில் பிறந்தவங்களுக்கு உண்டு. ஆசிரியராக இருக்கேன், ஜோசியராக இருக்கேன், வாக்கு லாயராக இருக்கவங்களுக்கு அந்த 2வது திதியில் பிறந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு கிடைக்கும். அப்போ திதியிலையும் ஒரு நன்மை சொல்லிக்கிட்டே வரும். திதியும் நம்ம ஜாதகத்தை நல்லது பார்த்துக்கிட்டே வாங்க. திருதியை திதியில் பிறந்தவங்களுக்கு தரகு தொழில், எழுத்து, கமிஷன், அக்கௌண்ட்ஸில் பாருங்கள் பெரிய ஆளாக இருப்பாங்க. கம்யூனிகேஷனில் பெரிய ஆளாக இருப்பாங்க. இவங்க ஜாதகத்தில் அந்த 3ஆம் பாவம் நல்லா இருக்கான்னு நீங்கள் உங்கள் ஜோசியர்கிட்ட, பக்கத்தில் இருக்க ஜோசியர்கிட்ட கொடுத்து நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா அவர் சொல்லிடுவார். சதுர்த்தி திதியில் பிறந்த 4வது திதியில் பிறந்தவர்கள் வீட்டில் பாருங்கள் 4ஆம் பாவம் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கங்க.
அவங்க பூமி, மனை, வாகனம், ஸ்கூல், கல்வி நிறுவனங்களில் பெரிய மனிதர்களாக இருக்காங்க. அப்போ திதியை நம்ம இன்னும் பார்ப்போமா மாட்டோமா? திதி எப்படி இருக்கு? திதி பலன் நல்லா பார்த்துக்கோங்க. பஞ்சமி திதியில் பிறந்தவங்க பாருங்க, அவங்களும் பாருங்க அரசியலில், அரசாங்கத்தில் பூஜை ஹோமங்கள் செஞ்சு புகழடைகிறவங்களும் உண்டு. அப்போ அந்த இங்கே 5ஆம் பாவம் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். 6வது திதியான சதுர்த்தியில் பிறந்தவங்க பெரிய உத்தியோகத்தில் இருப்பாங்க, உணவு தொழில் செய்வாங்க, அதிகாரமுள்ள பதவியில் இருப்பாங்க. இங்கே 6ஆம் பாவம் நல்லா இருக்கா, 6வது திதி நல்லா இருக்கான்னு பாருங்கள், பலன் சரியாக இருக்கும். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட தூரம் தானே, அது டிஃபரன்ஸ் தானே அந்த திதியை சொல்லிட்டு வருது. அது ஒரு பலனை சொல்லிக்கிட்டே வரும். சப்தமி திதியில் பிறந்த ஒருவருக்கு 7ஆம் பாவம் நல்லா இருந்தால் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு பெரிய ஆளாக இருக்காங்க, பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு பெரிய மனுஷங்களாக இருப்பாங்க. ஊருக்கு மத்தியில் சொத்து வாங்கி ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கவங்களுக்கு இதை பார்க்க முடியுது, என் அனுபவத்தில் சரியாக இருக்குது. அஷ்டமி திதியில் பிறந்த ஒருவருக்கு 8ஆம் பாவம் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இவங்க தான் இந்த எலக்ட்ரானிக்ஸு, எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டது, மின்சார வாரியத்தில் இருக்கிறது, பெரிய பெரிய குவாரி சுரங்கங்கள் வச்சுருக்கிறதெல்லாம் இவங்க தான். நவமி திதியில் பிறந்தவருக்கு 9ஆம் இடம் பலமான அரசியல் செல்வாக்கூட தான் இருக்காங்க. ராமர் அரச குடும்பத்தை சேர்ந்தவரா, பெரிய ஃபேமிலியாக இருப்பாங்க, மருத்துவராக இருப்பாங்க, அரசாங்க குடும்பம், பெரிய ஜோதிடர், வாஸ்து நிபுணர், சட்டம் படித்தவங்க, சட்டத்துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு இந்த நவமி திதி இருக்கும். தசமி திதியில் பிறந்தவங்களுக்கு பாருங்கள், அவங்களுக்கு 10ஆம் இடம் நல்லா இருந்தால் குலத்தொழில், தந்தையின் தொழிலை செய்வாங்க. நல்லா பார்த்துங்க, அவங்க அப்பா வம்சாவளி தொழில், மாவட்ட தொழில் செஞ்சு பெரிய ஆளாக இருக்கவங்களுக்கு இது இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. ஏகாதசி திதியில் பிறந்தவங்களுக்கு 11ஆம் இடம் வலுத்தா தலைமை பொறுப்பு, அரசாங்க அரசியலில் இருக்காங்க, இதில் எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் சொல்லி பாருங்கள், சரியாக இருக்கும். அந்த பாவகத்தையும் அந்த திதியும் நீங்கள் மிங்கிள் பண்ணிக்கிட்டே வரணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா துவாதசி திதியில் பிறந்தவங்க பயணம் சார்ந்த துறைகளில் பெரிய ஆளாக இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரையோதசி, சதுர்த்தசி திதியிலையும் பாருங்கள் பேங்க் டீச்சிங் இருக்கும். அந்த திதிக்கு பார்க்கணும், 12 திதியை தாண்டிடுச்சு அப்படின்னா 12 கழிச்சுக்கோங்க. 13வது திதி 1வது திதி 1ஆம் பாவத்தை இயக்கும், 14வது திதி 2ஆம் பாவத்தை இயக்கும், வேறு ஒன்றும் இல்லை. அந்த திதியும் பாவமும் நல்லா இருக்கிற போது இவன் மதியை மாற்றி விதியை மாற்றி பெரிய ஆள் ஆக்கிடுது. அப்போ திதிகளை ஜெயிக்கணும்னா நம்ம குலதெய்வங்களை வழிபட்டு பெரியோர்கள் ஆசீர்வாதத்தோடு இருந்தோம்னா, சிவனுடைய ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா திதியும் நமக்கு மதியவே மாற்றிடும்னு சொல்லி இந்த இடத்துல பேச வாய்ப்பளித்த இந்த குழுவினருக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக்கிறேன். அதனால் திதியை பற்றி பயப்பட வேண்டாம்ல? எப்படி இருக்கு திதியை பற்றி பயப்படலாமா? அம்மா பயப்பட வேண்டாம்ல? இந்த சிவபெருமான் ஆசீர்வாதத்தோட இந்த இடத்துல பேச வாய்ப்பு கொடுத்த பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எமது குருநாதர் தங்கம்படன் ஐயா அவர்கள் திதியை கண்டு பயப்பட வேண்டாம் என்கின்ற மிக அற்புதமான ஒரு அனுகிரகம், எப்படி திதி நமக்கெல்லாம் அனுகிரகம் செய்கிறது என்கின்றதை நமக்கு விளக்கம் சொன்னார்கள். சூரியன் சுந்தரராஜ ஐயா அவர்களுடைய மாணவிகள் தங்கம்படன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை வழங்குகிறார்கள்.